ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு இயேசு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வழிநடத்தி செல்லும்போது ஆண்டவருடைய சத்தத்திற்கு வழிவிலகி, அவரை விட்டு வழிவிலகி பாவத்தோடு ஜீவித்து அவரை விட்டு வழிவிலகி சென்றார்கள். அந்த செல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளில் படித்து பார்த்தா நமக்கு தெரியும். அதனால் இந்த வசனத்தில் மோசே அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் பாதையை விட்டு வழிவிலகி பாவத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவரை விட்டு பல வழிகளில் பல பேரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவரை நாம் முதன்மையாக வைப்பதில்லை. நம்முடைய வாழ்வில் அவரை முதன்மையாக வைப்பதில்லை. நமக்கு அநேக பாடுகள் பிரச்சனைகள் வந்தவுடனே மனிதர்களை தேடி நாம் செல்கிறோம். ஆண்டவரை முதன்மையாக வைத்து நாம் அவரை நோக்கி பார்ப்போமானால் அவர் இன்று நமக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்போது நாம் அவரை கடைப்பிடித்து கொண்டு பாவத்தை விட்டு விலகி அவருடைய வழிக்கு நேராய் நாம் கடந்து செல்லும்போது இந்த ஆசீர்வாதமான நமக்கு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். ஆமேன், ஆமேன்.